ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு டிராவல் வாக். நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, யஸ்வந்த்பூர் ஜங்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது விளாக் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். போன விளாக் பார்த்தீங்கன்னா யஸ்வந்த்பூர்லேருந்து மங்களூர் சென்ட்ரல் போன அந்த மலை ரயில் பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின் உள்ள போகிறோம். அந்த வீடியோ லிங்க் இதில் கொடுக்குறோம் பாருங்க. இப்போ வந்து நம்ம இங்கிருந்து ரெண்டாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோம் அது இதோட டீட்டெயில் எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ இருக்கிறது யஸ்வந்த்பூர் ஜங்ஷனில் இருக்கோம். நம்ம ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டிக்கெட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நார்த் இந்தியன்ஸ் ட்ரெயின் நிறைய ட்ரெயின் போகும். அதனால நார்த் இந்தியன்ஸ் மாதிரி நிறைய படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க காலையில் ட்ரெயின் கூட இங்க இருந்து ரெஸ்ட் பண்ணிட்டு எடுப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, இங்க நீங்க ரீச் பண்றது ரொம்ப ஈஸி. இங்க மெட்ரோ ட்ரெயின் இருக்கு ஆப்போசிட்ல. எங்க இருந்தாலும் யஸ்வந்த்பூர் மெட்ரோ ஏறிட்டீங்கன்னா அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த யஸ்வந்த்பூர் இருக்கு. இது ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்குங்க. யஸ்வந்த்பூர் மெட்ரோ, யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் ரெண்டுமே இங்க பக்கத்துலயே இருக்கு. வாங்க நம்ம ட்ரெயினோட டீட்டெயில் பார்த்துடலாம். நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16565, நல்லா ஃபேன்சி நம்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து மங்களூரு சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ். இது வந்து சண்டே மட்டும் தான் ரன்னிங்ல இருக்குங்க. யஸ்வந்த்பூர் ஜங்ஷன் டு மங்களூரு ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயின். இங்கே நம்ம நைட் ட்ராவல் பண்ண போகிறோம். அது வந்து நாளைக்கு மதியம் தான் அங்கே போய் சேரப்போகுதுங்க. நமக்கு வந்து 6 நம்பர் பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரெயின் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுதுங்க, 11 மணி ஆகுது. 11:55 நம்ம ட்ரெயின். இன்னொரு 55 நிமிஷம் இருக்கு. வந்தோம்னா நம்ம லோக்கல் ஷாட்லாம் பார்த்து நம்ம பெட்டியில் ஏறிக்கலாம். நாங்கள் நம்ம பிஸ்கட், நம்ம மாப்பிள்ள சந்தோஷ் கேட்டாரு, நம்ம பிஸ்கட் வாங்கி வந்துடலாம். மாப்பிள்ள என்ன பிஸ்கட் வேணும்? மேரிகோல்டு வாங்க வந்தீங்க எவ்வளவு தூரம்? வேற வாட்டர் பாட்டில் கொடுங்க. டைம் 11:05 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் 11:55க்கு. ஒரு 50 நிமிஷம் டைம் இருக்கு. நம்ம வெயிட்டிங் ஹால் வந்திருக்கோம். அவங்க வெயிட் பண்ணிட்டு போகலாம். வெயிட் பண்ணிட்டு நம்ம ட்ரெயின் வந்தோன்னா நம்ம ஏறிக்கலாம். எப்போ வந்தீங்க பஸ்? எப்போ வந்தீங்க? யஸ்வந்த்பூர் வந்துட்டீங்களா? சந்தோஷ் கம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. மழையும் நான் வந்துருச்சு. செம்ம மழை பெய்யுது. டைம் பார்த்தீங்கன்னா 11:23 ஆகுது. ஒரு 30 நிமிஷம் இருக்குது. 30 நிமிஷம் இருக்கும்போது ட்ரெயின் உள்ள கொண்டு வராங்க. WDP40 ஒரு டீசல் லோகோ தான் நமக்கு வந்துருக்குதுங்க. ஒரு சூப்பரான இங்கே லோகோ. நம்ம டிராவல் பண்ற கோச் வந்தாச்சுங்க. நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம தேர்ட் ஏசியில தான் டிக்கெட் போட்டிருக்கோம். நமக்கு வந்து B2 கோச் அலர்ட் பண்ணியிருக்காங்க. சீட் நம்பர் 33 to 39 வரைக்கும், 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கொடுத்துருக்க கோச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கோச், ஸ்மார்ட் கோச் ஹம்சஃபர். இது என்ன மட்டும் இந்த ஹம்சஃபர் ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். அந்த விழாக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். பாருங்க, ஹம்சஃபர் வந்திருக்கு. ஒரு சூப்பரான கோச். உள்ள வாங்க, போய் கோச் பொசிஷன், அந்த கோச்சில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வாங்க உள்ள போகலாம். நாங்கள் உள்ள போகலாம். B2 கோச்சில் நம்ம சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 33 to 37ங்க. இந்த சீட்டோட ஃபீச்சர்ஸு இங்கே இருக்கிற நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சார்ஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே 2 சார்ஜ் பாயிண்ட் இருக்கு, மேலே 3 இருக்குங்க, கீழே 2 இருக்கு. மொத்தம் 5 சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்க, ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒர்க் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மேலே திங்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரே கொடுத்துருக்காங்க. அப்புறம்
ஃபுட்டு இது சாப்பிட்ற மாதிரி அது வந்து ட்ரே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வேணா வெளிச்சம் வந்தோம்னா நம்ம தூங்குறப்ப லாக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கு சீட் தனித்தனியாக ரீடிங் லைட் இருக்கு. சார்ஜ் ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குது, தாராளமாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது மொபைலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு வந்து பில்லோவும் பெட்ஷீட்டும் எல்லாம் இன்னும் ப்ரொவைட் பண்ணல. ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. 11:55க்கு நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கு கம்பளி ப்ரொவைட் பண்ண வந்திருக்காங்க. ஒரு ஷீட்டுக்கு ஒரு கம்பளி, 2 பெட்ஷீட்டு, ஒரு பில்லோ கொடுப்பாங்க. அது இன்னும் பில்லோ கவர்லாம் போடாமல் இருக்கு, போட்டு கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். भैया पिल्लो कवर सब दे देंगे पहले कि नहीं? ओके टाइम लगेगा ना. हाँ நம்ம பார்க்காத ஒரு ஃபீச்சர் வந்து நம்ம ரவி பஸ் கண்டுபிடிச்சோம்னாருங்க. அடியில் 4 ஹூக் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஸ்டீல் ஒரு இது மாதிரி இருக்குங்க, பாட்டில் ஹோல்டர் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே கீழே மாட்டோம், டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் நமக்கு. பாட்டில் ஹோல்டர். அப்புறம் ஹூக் இருக்குங்க, இது பேக் இது மாட்டது வந்து மேலே ஹூக் இருக்குது, அது ஹூக் மாட்டிக்கலாம். நமக்கு பெட்ஷீட்டு, பில்லோ கவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு எடுத்து பார்க்கலாம். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேசர் பெங்களூர் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ன நடக்குன்னு எடுத்து பார்த்துடலாம். அப்படிங்க பெட்ஷீட் கவர் 1 2 பெட்ஷீட் கவர் 2 கொடுத்துருக்காங்க. பில்லோ கவர் ஒன்று காணோம், வந்தால் கேட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. நமக்கு 2 பெட்ஷீட் தான் கொடுத்துருக்காங்க, பில்லோ கவர் கொடுக்கல, டவலும் கொடுக்கல. என்னன்னு தெரியல, நம்ம டிவி வந்தால் கேட்டு பார்க்கலாம். பில்லோ கவர் கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா அப்படியே பில்லோவை ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். 37 ಸರ್ ಪಿಲ್ಲೋ ಕವರ್ ಕೊಡ್ತಾರಾ ಸರ್? பில்லோ கவர் கொடுக்கலைங்க. டிடியை செக் பண்ண வந்தார், அவர்கிட்ட சொன்னோம், இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு அது ப்ரொவைட் பண்ணுவாங்க, வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு டீட்டெயில் சொல்கிறாங்க. நீங்கள் ஜங்ஷனில் போய் அதில் டிக்கெட் போட்டிங்கன்னா அந்த டிக்கெட் கம்பல்சரி நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதை காட்ட வந்து டிக் பண்ணுவாங்க. ஆனால் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் மொபைல் வச்சுருந்தாலே டிக்கெட் காட்டினாலே போதும். அதுக்கு வந்து பேப்பர் காப்பி கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜங்ஷனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி அந்த டிக்கெட் நீங்கள் கொண்டு வரணும். ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க. இப்போ கரெக்டாக 11:58ங்க. 3 நிமிஷம் டிலேவாக நம்ம ட்ரெயின் யஸ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டுருக்கு. இப்போ வாங்க ட்ரெயின் மூவ் ஆகி யஸ்வந்த்பூர்லேருந்து புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வெளியே வியூ பார்த்து வந்துடலாம். நம்ம இப்போ யஸ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11:59ங்க. ஆனால் நல்ல மழை வந்துட்டு இருக்கு. இப்போ மழையில தான் நம்ம ஜர்னி இருக்க போது. நல்லா சூப்பராகவே இருக்கு. நம்ம வரும்போது காலையில் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்ததுங்க. இப்போ நல்லா மழை வந்தனால வெதர் கண்டிஷன் சூப்பராகவே இருக்கு. வெளியே நல்ல மழை வருதுங்க. உள்ள ஏசிக்கு வச்சு நல்லா குளிர்டிக்க போகுது. ஆனால் நமக்கு 2 பெட்ஷீட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் நம்ம போட்டு நல்லா போத்தி தூங்கலாம். நம்ம டிக்கெட் புக் பண்ணது 3rd ஏசிங்க. இங்கே ஒரே ஒரு 2nd ஏசி மட்டும் கோச் கொடுத்துருக்காங்க. அந்த கோச் எப்படி இருக்குன்னு பார்த்து வந்துடலாம் வாங்க. டோர் வந்து ஸ்லைடிங் டோருங்க.
விட்டோம்னா லாக் ஆயிரும். தேர்ட் ஏசிக்கும் செகண்ட் ஏசிக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தாங்க. தேர்ட் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட் இருக்கும். லோயர், மிடில், அப்பர்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர், மிடில் ரெண்டு சீட்டு தான் இருக்கும். இந்த பக்கம் சைட்லையும் லோயர் வந்து ரெண்டு சீட்டு தான் இருக்கும். மொத்தம் 4 சீட்டு தான் இருக்குங்க. அங்கே வந்து 6 சீட், 6 2 8 இருக்குங்க. இங்கே வந்து மொத்தமாகவே 4 தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சீட்டில் இப்போ இது லென்த்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. நம்ம நம்ம தேவையான எந்த இடத்துக்கு தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரீடிங் லைட்ஸு, சார்ஜிங் பாயிண்ட் இதெல்லாமே நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வாங்க நம்ம கோச்சுக்கு போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மணி டைம் வந்து 12:05 ஆயிடுச்சு. நம்ம சண்டே கிளம்புனா இப்போ மண்டே ஆயிடுச்சு. கிளம்புன 10 நிமிஷத்துலேயே நம்ம பெட்ஷீட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பெட் ரெடி பண்ணிட்டு பாருங்க. நமக்கு 2 பெட்ஷீட்டு ஃபில்லோ கொடுத்துருக்காங்க, கம்பளி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து தூங்க போகிறோம். நாங்கள் காலையில் எந்திரிச்சிலேருந்து விழாக்கு கண்டினியூ பண்ணுறோம். குட் நைட். டைம் இப்போ 5:21 ஆகுதுங்க. நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் ஒரு 18 நிமிஷம் டிலே வந்துட்டுருக்கு. நம்ம சேலம் ஜங்ஷன் தாண்டி ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ண போயிட்டுருக்குங்க. ட்ரெயின் ஒரு 18 நிமிஷம் டிலேவாக போயிட்டுருக்கு. இந்த டைம் வாங்க நம்ம ட்ரெயினோட ஃபேர் பற்றி பார்த்துடலாம். நம்ம யஸ்வந்த்பூர் டு ஈரோடு ஜங்ஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். இதில் ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் பார்த்தோம்னா 225 ருபீஸ், 225 ரூபா. இது தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணோம்னா 600 ருபீஸ், 600 ரூபா. செகண்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணோம்னா 845, 845 ரூபா. ட்ரெயின் நல்லா ஏசி இது நல்லா ஒர்த்தாவாக இருக்குங்க. பாத்ரூம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. டிஸ்பிளே போர்டு இருக்குது. நம்ம ஜங்ஷன் பார்க்குற போர்டு இருக்குது. அந்த போர்டு மட்டும் தான் ஒர்க் ஆகலை. நம்ம யஸ்வந்த்பூர் டு ஈரோடு ஜங்ஷன் 325 கிலோமீட்டருங்க, 325 கிலோமீட்டரு. நம்ம ட்ராவல் பண்ண எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம். நார்மலாக ரூட்டில் வந்தோம்னா தருமபுரி ஒசூர் ரூட்டில் வந்தோம்னா 260 கிலோமீட்டர் தான் வருங்க பெங்களூர்லேருந்து. இது வந்து ஆந்திரா போய் குப்பம் போய் அங்கேருந்து திருப்பத்தூர் வந்து சேலம் ஜங்ஷன் வந்து சுற்றி வர்றதுனால இந்த 325 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுதுங்க. ஆனாலுமே நம்ம அந்த ஆன் டைமில் கொஞ்சம் ரீச் பண்ணிடுறாங்க. ட்ரெயின் வந்து டிலே இல்லாமல் வந்துட்டு இருந்தது. இங்கே வந்து சிக்னல் இல்லாதனால ஒரு 10 நிமிஷம் அப்படி டிலே ஆயிருக்கு.
ஓவராலாக இந்த தேர்ட் ஏசி ட்ரெயின் ஜெர்னி சூப்பராகவே இருந்ததுங்க. நைட்டு ஒரு 12 மணிக்கு ட்ரெயின் ஏறி காலைல ஒரு 6:30 மணிக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு சன்ரைஸ் அப்போ வந்திருக்கிறோம். சூப்பராகவே இருந்தது. உள்ள ஏசி கூலிங்கு, அவங்க கொடுத்த பெட்ஷீட்டு, கம்பளி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. வெளியிருந்து ஒரு சின்ன துளி சவுண்டு கூட வரல. அட்டகாசமான ஒரு தூக்கம், அருமையாக இருந்தது. இந்த ட்ரெயின் ஜெர்னி யஸ்வந்த்பூர் டு ஈரோடு ஜங்ஷன் சூப்பரான ட்ரெயின் ஜெர்னியாக இருந்தது. அதுக்கு நம்ம கொடுத்த இது பார்த்தீங்கன்னா லைப்ரரி பார்த்தீங்கன்னா அம்சஃபர் லைப்ரரியே கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வீடியோ எடுத்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யூடியூப் பேஜ்லயோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் பேஜ் சுப்பு டிராவல் விளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.